Hello 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். வெரி ஃபாஸ்ட் ரிவிஷன், எக்ஸ்பிரஸ் ரிவிஷன், பப்ளிக் எக்ஸாமுக்கு குறைஞ்ச நாட்கள் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த குறைஞ்ச நாட்களில் நிறைய எக்ஸசைஸ் படிக்கணும். ஆல்ரெடி 10.6 ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை 8 சம் 4 நாளாக பிரித்து ஹோமோஜீனியஸ் மெத்தடில் போடாமல் ரொம்ப ஷார்ட்கட் மெத்தடில் ஒரு 5 ஸ்டெப்பில் ஆன்சர் வர மாதிரி நம்ம போட்டு கொடுத்தாச்சு. அந்த குரூப்பிங் டெக்னிக்ஸ் வீடியோஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது நிறையா பேர் கமெண்ட் பாக்ஸில் 10.7க்கு அந்த மாதிரி போடுங்க சார் சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. 10.7ல் ஆக்சுவல் கான்செப்ட் மெத்தடில் தான் நம்ம போட போகிறோம். லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தடில் தான் போட போகிறோம். நம்ம இதில் ஷார்ட்கட் ரொம்ப லாங்காக இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால் இதில் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஆக்சுவல் எக்ஸசைஸ் மெத்தடில் எப்படி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் போட போகிறோம். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் குரூப் பண்ணி படிக்க போகிறோம். டோட்டலாக ஒரு 15 சம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 5 சம்மு ஒரு 10 மினிட்ஸில் படிச்சிடுங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 5 சம், அதுக்கடுத்து ஒரு 5 சம் படிச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு தரவாயிடும். இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாடல் தான் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 10.7க்குள்ளே இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா dy by dx மட்டும் ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. இதில் cos x என்பது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஃபுல்லாக cos x ஆல் ஃபுல்லாக டிவைட் பண்ணுங்கள். அப்போ dy by dx ஃபுல்லாக cos x ஆல் டிவைட் பண்ணுறேன். நான் cos x ஆல் ஃபுல்லாக டிவைட் பண்ணால் இது என்ன மாறுதுன்னா உங்களுக்கு sin x by cos x is equal to 1 by cos x. எல்லா டேர்ம்ஸையும் cos x ஆல் டிவைட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி dy by dxஐ நீங்கள் தனி ஆளாக கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தடில் இருக்கிறீங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற y dy, இங்கே இருக்கிற ஒரே ஒரு y, அப்போது dyல ஸ்டார்ட் பண்ணி ஒரே ஒரு y வந்துச்சுன்னா இது என்ன மாடல்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாடல் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு மாடலை ஐடென்டிஃபை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இங்கே வாங்க, இங்கே dy by dx கூட 1 minus x square இருக்குது. ஃபுல்லாக 1 minus x square டிவைட் பண்ணுங்கள். அப்போ dy by dx 1 minus x square டிவைட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக என்ன ஆகிடும்னா dy by dx minus x by y கீழே 1 minus x square equal to 1 by 1 minus x square. ஃபுல்லாக 1 minus x square டிவைட் பண்ணால் இங்கே கேன்சல் ஆகிடும். இங்கே 1 by 1 minus x square வரும், இங்கே 1 by 1 minus x square வரும். அப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா dy ஒரே ஒரு y லாக் ஆகுது பாருங்கள். dy ஒரே ஒரு y லாக் ஆச்சுன்னா இதை தைரியமாக நீங்கள் என்ன டிக்ளேர் பண்ணிடலாம்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடலாம். அப்போது எந்த டிஃபரன்சியேஷன் வருதோ dy by dx அல்லது dx by dyயோ, dy வந்தால் ஒரே ஒரு y வர மாதிரி இருந்துச்சுன்னா இது எங்கேயுமே y இருக்காது. இங்கே கூட பாருங்கள் y ஒரே ஒரு y தான் இருக்கும், வேறு எங்கேயுமே y இருக்காது. அப்படின்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த சம்மில் அவங்களே போட்டுட்டாங்க, வேலையே இல்லை. அதை பாருங்கள், ஒரே ஒரு y, வேறு எங்கேயுமே y கிடையாது. அதனால் தைரியமாக இதை லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நீங்கள் டிக்ளேர் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சம்மில் வாங்க, 1 plus x square ஃபுல்லாக டிவைட் பண்ணுங்கள். அப்போ என்ன நடக்குன்னா உங்களுக்கு dy by dx plus 2xy by x square plus 1, x square plus 1 ஃபுல்லாக டிவைட் பண்ணுறேன் equal to root of x square plus 4 by x square plus 1. இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா? எஸ். dy by dx வந்துக்குது ஒரு y, ஒரே ஒரு yல லாக் ஆகுது. இப்போ நியூமரேட்டரில் ஒரு y, இங்கே ஒரு y வந்தால் தைரியமாக நீங்கள் என்ன டிக்ளேர் பண்ணிக்கலாம்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. டக்குன்னு வேரியபிள் செப்பரபிளாக லீனியர் டிஃபரன்ஷியலாம் தெரியாது. ஹோமோஜீனியஸ்க்கு நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நான் இதில் எக்ஸா ஒய்யா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரே ஒரு எக்ஸ் இருக்குது, ஒரே ஒரு எக்ஸ் இருக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்குது, செக் பண்ணி பார்த்துடலாம். நான் என்ன சொல்கிறேன்னா ஒரே ஒரு எக்ஸ் இருக்கிறதுனால ஒய் டிஎக்ஸ் இங்கே இருக்கட்டும், y dx இங்கே இருக்கட்டும், மீதி எல்லாத்தையும் தூக்கி அந்த பக்கம் அடிச்சிடுறேன் நான். அப்போ இது அந்தாண்ட சைடு போக போகுது, இது ஃபுல்லாக அந்தாண்ட சைடு போக போகுது. அப்போது மைனஸ் ப்ளஸ்ஸாக போயிடும் அந்த பக்கம் போகும்போது. 10y³ ப்ளஸ் 2x அந்தாண்ட போகும்போது மைனஸ் 2x போயிடும் இன்ட்டு dy ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்க. dy இப்படி இருக்கட்டும், டிவைட் பண்ண ஈஸியாக இருக்குது எனக்கு. அப்போது ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருங்கன்னா இந்த டேர்மை தூக்கி அந்த பக்கம் அடிங்க, இந்த டேர்ம் அந்தாண்ட போகும்போது சிம்பிள் மாறிக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதுக்கடுத்தது y dx by dy is equal to 10y³ minus 2x மற்ற என்ன எட்டுவாங்க y dx by dy plus 2x is equal to 10y³. y இருக்கக்கூடாது, ஃபுல்லாக y ஆல் டிவைட் பண்ணுங்கள். dx by dy ஃபுல்லாக y ஆல் டிவைட் பண்ணால் 2x by y is equal to y ஆல் டிவைட் பண்ணால் இது
ஸ்கொயர் ஆகிடும். ஏன்னா ஒய்யில் வந்து ஒய் கியூப் கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. அப்போது ஒய் ஸ்கொயராக மாறிடும். ஃபுல்லாக ஒய்யால் டிவைட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் ஒரு எக்ஸோட லாக் ஆகிடுச்சா, அதனால் இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த சம்மில் நேரடியாக தெரிஞ்சிருச்சு. இந்த சம்மில் 1 - x ஸ்கொயரால் டிவைட் பண்ணதுனால தெரிஞ்சிச்சு. இந்த சம்மில் cos xஆல் டிவைட் பண்ணதுனால தெரிஞ்சிச்சு. இந்த சம்மில் x ஸ்கொயர் + 1 டிவைட் பண்ண தெரிஞ்சிச்சு. இங்கே dx இருக்கிறதுனால ஒரே ஒரு எக்ஸு dx இருக்கிறதுனால நான் dx இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பார்ட்டி அந்த பக்கம் அனுப்பினா ப்ளஸ் மைனஸாக மாறிடும் உங்களுக்கு. அதனால் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு, ப்ளஸ் மைனஸ் ஆகிடுச்சு. dy டிவைடில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் பார்ட்டி இந்த பக்கம் எடுத்துன்னு வந்துட்டு ஒய்யால் ஃபுல்லாக டிவைட் பண்ணால் ஒரு எக்ஸ் இருக்கிறதுனால இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி முடித்தோடனே எல்லா சம்லேயும் யார் பி யார் கியூன்னு கண்டுபிடிங்க. அதாவது இங்கே லாக் பண்ணிக்கிறேன் பாருங்கள், ஒய் கூட அவனை விட்டுருங்க. மீந்து போனது தான் பி. யார்? sin x / cos x. q யாருன்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட இருக்கிறவன் தான் q 1/cos x. இதுதான் டெக்னிக். ஒய் லாக் ஆகிருக்கு, அதை விட்டுடுங்க. யார் பி என்றால் -x/1 - x². இதுதான் பி. யார் q என்றால் 1/1 - x² தான் உங்களுடைய q. அதுக்கடுத்தது யார் பி என்றால் ஒய் லாக் ஆகிடுச்சு, விட்டுருங்க. 1/x தான் பி. q யார் என்றால் ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்டு இருக்கிறவன் தான் q. அடுத்தது பி யார் என்றால் ஒய் லாக் ஆகிருக்கானா விட்டுருங்க. அப்போ 2x/x² + 1 தான் பி. q யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தாண்டு இருக்கு பாருங்கள், √(x² + 4/x² + 1 இருக்கு, அதான் q. இந்த சம்முக்கு வாங்க. யார் பி என்றால் x லாக் ஆகிருக்கா விட்டுருங்க. 2/y தான் பி. q யார் என்றால் 10y² தான் உங்களுக்கு q. ரைட். இந்த மாதிரி பி ரெடி பண்ண உடனே நீங்கள் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஐஎஃப்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னால் ஒன்றும் கிடையாது, e⁻∫ of pdx. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னா e⁻∫ pdx. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இது ஒரு ஸ்டேஜ் மார்க்கு. e⁻∫ pdx. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். e⁻∫ pdx. நான் போகிற மாதிரியே போட்டு பாருங்கள், அப்போ தான் தரவாகும் உங்களுக்கு. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். e⁻∫ pdx. இந்த ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் ஒரு குரூப் பண்ணி அப்படியே போட்டு பார்க்கலாம். சரி, அப்போது e⁻∫ pdx கண்டுபிடிச்சிடலாமா? இஸ் ஈக்குவல் டு e⁻∫ of p. இது வரைக்கும் பாருங்கள், sin x / cos x அல்லது tan x கூட போட்டுக்கலாம், அல்லது sin x / cos x எதுனாலும் போட்டுங்க. sin / cos அல்லது tan எதுனாலும் போட்டுக்கலாம். sin x / cos x அல்லது sin x / cos x டேரெக்டாக tan x போட்டுக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் tan xக்கு ரெடிமேட் ஃபார்முலா இருக்குது உங்களுக்கு, logarithm of secant x. அப்படி போட்டாலும் போடலாம், இல்லை இப்படி போட்டாலும் போடலாம். நீங்கள் sin x / cos x போட்டுட்டு இன்டகிரேட் பண்ணி போட்டாலும் போடலாம். அதனால் sin x / cos x tan x போட்டுக்கிறேன், ஈஸியாக போட்டுடலாம் நம்ம. அதனால் sin x / cos x இந்த மாதிரி எழுதாமல் இன்டகிரேஷன் ஆஃப் tan x போட்டுக்கிறேன் நான். tan x dx இதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இது வந்து உங்களுக்கு எக்ஸம், ஃபுல்லாக எக்ஸம், அதனால் dx வந்துன்னு இருக்குது. அதே மாதிரி இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e⁻∫ p என்றால் மைனஸ் வெளியிலே இருக்கட்டும், x / மைனஸ் உள்ளாரே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இங்கே மைனஸ் வர இருக்குதுல்ல. 1 - x² dx. இங்கே x பார்ட்டி வரதுனால இங்கே x தான் வரும். e⁻∫ pdx. p என்றால் sin x. x வர்றதுனால இங்கே dx தான் வரும், x பார்ட்டி தான் வரும். அதே மாதிரி இங்கே வாங்க, e⁻∫ of pdx னா 2x/x² + 1 dx. அதுக்கடுத்தது இந்த சம்மில் மட்டும் பாருங்கள், உங்களுக்கு y வந்திருக்குது பாருங்கள். எல்லாமே y பார்ட்டியாக இருக்குது, ஏன்னா இங்கே x லாக் ஆகிடுச்சு. அதனால் இந்த சம்மில் மட்டும் உங்களுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் மாறும், dy தான் போடணும். ஏன்னா எல்லாமே y லெட்டர்ஸாக இருக்கும், போடவும் முடியாது. x போட்டாலும் இன்டகிரேட் பண்ண முடியாது உங்களால். அதனால் e⁻∫pdyக்கு 2/y dy. ரைட். இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் போட்டாச்சு, இன்டகிரேட் பண்ணிடலாமா? Integration of tan x is logarithm of secant x. ப்ளஸ் சியில் எதுவும் போட வேணாம் இன்டகிரேஷனுக்கு, டேரெக்டாக இது மட்டும் போட்டால் போதும். கடைசியாக சி போட்டுக்கலாம் நம்ம. அப்போது ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும், அதனால் வெறும் secant x வரும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் முடிஞ்சு போச்சு. அடுத்தது இங்கே வாங்க, இங்கே 1 - x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2x வரும். டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் வந்தால் லாகிரிதம். டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் வந்தால் லாகிரிதம். அதனால் 1 - x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2x வரும்.
ஆனால் நம்மக்கிட்ட மைனஸ் எக்ஸு தான் நியூமரேட்டரில் இருக்குது. ஒரு 2 இருந்தால் நல்லா இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஒரு மல்டிப்ளை பை 2 அண்ட் டிவைட் பை 2ன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிங்க ரஃபில். அதாவது பென்சிலில் ஒரு 2 இங்கே போட்டுங்க, இங்கே ஒரு 1/2 போட்டுங்க. இப்போ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வருதா? அப்போ லாகிரிதம். அப்போ ஆன்சர் முடிஞ்சு போச்சு. e⁻1/2 லாகிரிதம் ஆஃப் 1 - x². லாகிரிதமுக்கு மாடுலஸ் போட்டாலும் ஒன்று தான், போடனாலும் ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கடைசியாக பார்த்துக்கலாம். அதனால் மாடுலஸ் போடணும்னு அவசியம் கிடையாது, டேரெக்டாக போட்டுங்க. 1/2 லாகிரிதம் ஆஃப் 1 - x². இந்த 1/2 தூக்கி மேலே அடிங்க. 1/2 தூக்கி மேலே அடிச்சிங்கன்னா logarithm of 1 - x² whole power 1/2. e log cancel ஆயிடும். அப்போ ஆன்சர் ரூட் ஆஃப் 1/2 ரூட்னாலும் ஒன்று தான், 1 - x². இதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். திஸ் இஸ் மை இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இங்கே வாங்க, இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போச்சு. சைனை இன்டகிரேட் பண்ண என்ன வரும் உங்களுக்கு? காஸ் மட்டும் தான் வரும். அப்போது சைனுக்கு போட்டோம் எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் வரும். e⁻−cos x dx. ஓகேவா? நான் என்ன போட்டேன்? பிக்கு பதில் வேறு எதாவது எழுதிட்ட மாதிரி இருக்கு. சாரி. பிக்கு பதில் இன்னமும் வித்தியாசமாக எழுதுறேன்னு பார்க்குறேன். பிக்கு பதில் 1/x தானே, இதை எழுதிட்டேன். q எழுதிட்டேன் 1/x. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 1/x வந்து லாக். டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வருதா? எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே 1 வரும். அதனால் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே 1 வரனால 1/xோட ரெடிமேட் ஃபார்முலா லாகிரிதம் ஆஃப் எக்ஸ். லாகும் கேன்சல் ஆகிடும். அதனால் எக்ஸ் தான் உங்களுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அதுக்கடுத்து இங்கே வாங்க. x² + 1 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா, x² + 1 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x வருதா? டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் வந்தால் லாகிரிதம். அப்போ e⁻logarithm of x² + 1 மாடுலஸ் போட வேணாம், log கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் இஸ் x² + 1. இது முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் முடிஞ்சிட்டாலே பாதி சம் முடிஞ்சிட்ட மாதிரி. அடுத்தது இங்கே வாங்க. அப்படியே இருக்கட்டும், 2 வெளியில் எடுத்துருங்க. அப்போ 1/y வருதான்னு பாருங்கள். 1/y. இங்கே பார்த்தீங்கன்னா 1/x இன்டகிரேட் பண்ணால் log x. அதே மாதிரி 1/y இன்டகிரேட் பண்ணால் log y. அதனால் என்ன வரும்னா e⁻2 log y. 2 மேலே ஏற்றிருங்க. அப்போ e⁻log y². அப்போ log கேன்சல் ஆகிடும். இப்போ ஆன்சர் இஸ் y². இதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அப்போது 5 சம்மிலையும் நம்ம எது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனல் பார்ட் இஸ் த சொல்யூஷன். கிட்டத்தட்ட 12 நிமிஷம் ஆகிடுச்சு. இதுக்கு இன்னும் ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே இதை நம்ம முடிச்சாகணும். நம்ம சொல்யூஷனோட ஃபார்முலா பாருங்கள். எப்போதுமே சொல்யூஷன் நம்மளுடைய சம் எதில் லாக் ஆகிக்குது பாருங்கள். ஒயில் லாக் ஆகிடுச்சுன்னா y into இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் is equal to integration of q into integrating factor. நம்ம dxல தான் சம் போட்டுன்னு இருக்கோம். dx plus c இதான் சொல்யூஷன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் சொல்யூஷன் எழுதணும். சொல்யூஷன் இங்கே எதில் லாக் பண்ணியிருக்கீங்க? yல. இப்போ y into integrating factor is equal to integration of q into integrating factor. எதில் இன்டகிரேட் பண்ணிக்கிறீங்க? dxல தான் பண்ணிக்கிறீங்க. அப்போ dx plus c தான் சொல்யூஷன். அப்போ இந்த சம்முக்கு சொல்யூஷன் எழுத போகிறேன். இந்த சம் எதில் லாக் ஆகிக்குது? yல லாக் ஆகிக்குது. அப்போ y into integrating factor is equal to integration of q into integrating factor. இந்த சம் எதில் இன்டகிரேட் பண்ணிக்கிறீங்க? dx plus c. அதே மாதிரி இந்த சம்முக்கு வாங்க. y into ஏன்னா yல தான் லாக் ஆகிக்குது. y into integrating factor is equal to integration of q into integrating factor. எதில் இன்டகிரேட் பண்ணிக்கிறீங்க? dx plus c. அதே மாதிரி இந்த சம்முக்கு வாங்க. y into கிடையாது இந்த சம்மில். இதில் தான் தப்பு பண்ணுறேன். திருப்பியும் எக்ஸில் தானே லாக் ஆகிக்குது. அப்போது சொல்யூஷன் வந்து x into integrating factor. இல்லை எக்ஸில் லாக் ஆகிருக்கனால x into integrating factor is equal to integration of q into integrating factor. எதில் இன்டகிரேட் பண்ணின்னு இருக்கிறீங்க? yக்கு பண்ணின்னு இருப்பீங்க. அதனால் dy plus c. இதான் உங்களுக்கு சொல்யூஷன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா எல்லாத்துலேயுமே? இப்போ ஃபர்ஸ்ட் சம் முடிய போது பார்த்துங்க. இன்னும் 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். y into integrating factor ரெடியாக இருக்குது பாருங்கள். secant x is equal to integration of q. நான் அது இருக்குது பாருங்கள். 1/cos x. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னா secant x dx plus c. அப்போ y into secant x is equal to integration of 1/cosனாலும் secant தானே, 1/cosனாலும் secant. இங்கே ஒரு secant இருக்குது உங்களுக்கு. secant x dx plus c. அப்போ integration of secant into secant square x dx plus c. integration of secant square x answer tan x. அப்போ ஆன்சர் முடிஞ்சு போச்சு. tan x plus c. இந்த இடம் என்ன இருக்குது? y secant x இருக்குது.
இதான் ஆன்சர். இதோட முடிச்சுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை தாண்டியும் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவாங்க. சீக்கெண்ட்டை 1/cos sin/cosலாம் போட்டு காசாலெல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க. வேண்டாம், இதோட நீங்கள் எக்ஸாம்பிள் விட்டாலும் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்தது இந்த சம் போட்டுடலாமா? y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இது வரைக்கும் பாருங்கள், ரூட் ஆஃப் 1 - x² இஸ் ஈக்குவல் டு q இது வரைக்கும் பாருங்கள் 1/1 - x². இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னா ரூட் ஆஃப் 1 - x² dx. இந்த 1 - x² இப்படி எழுதலாம், ரூட் ஆஃப் 1 - x², ரூட் ஆஃப் 1 - x², ரூட் இன்ட்டு ரூட் திருப்பி 1 - x² தானே வரப்போகுது உங்களுக்கு. அதனால் 2 முறை அதை எழுதுனீங்கன்னா இதோட கேன்சல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போது இன்டகிரேஷன் ஆஃப் 1/√1 - x² dx மட்டும் மீறும். இதோட ரெடிமேட் ஃபார்முலா sin inverse of x முடிஞ்சு போச்சு. sin inverse of x plus c. இந்த பக்கம் என்ன இருக்குது? y இன்ட்டு ரூட் ஆஃப் 1 - x². இதோட இந்த சம் க்ளோஸ் ஆகுது, இதோட இந்த சம் க்ளோஸ் ஆகுது. அடுத்தது இந்த சம்முக்கு வாங்க. y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், என்னோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னது? இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து x இருக்குது. அப்போது x எடுத்து எழுதிங்க. yx இஸ் ஈக்குவல் டு q என்றால் sin x இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னா x dx ப்ளஸ் c. இது மட்டும் டேரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது, UDV ஃபார்முலாவில் போடுவோம். இதை கடைசியாக சொல்லித்தரேன். அப்புறம் இங்கே வரான்னு y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இது வரைக்கும் பாருங்கள், x² + 1 ஈக்குவல் டு q இன்ட்டு q என்றால் தோருக்கு பாருங்கள், உங்களுக்கு தோருக்கு பாருங்கள் q என்றால் தோ எழுதியிருக்கீங்க பாருங்கள், ரூட் ஆஃப் x² + 4² 2² எழுதிக்கிறேன், 4 2² எழுதிக்கிறேன் பை x² + 1 இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தோருக்கு பாருங்கள் x² + 1 dx. இது ரெடிமேடாக இருக்கிறதுனால இது கேன்சல் ஆகிடும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் x² + 2² வந்துருக்குது. இதுக்கு ரெடிமேட் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். நல்லா பார்த்துங்க ஃபார்முலா. இன்டகிரேஷன் ஆஃப் இந்த சம்முக்காக ஃபார்முலா எழுதுகிறேன். √(x² + a²) ஃபார்முலா x/2 √(x² + a² plus a²/2 logarithm of modulus of x plus திருப்பி இந்த சம் அப்படியே காப்பி அடிச்சிக்கணும், x² + a². இதுதான் இந்த சம்முடைய ஃபார்முலா. நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஏ பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் 2² போட்டுட்டிங்கன்னா சம் முடிஞ்சு போச்சு. சம்முடைய ஃபைனல் ஸ்டேஜ் இந்த ஃபார்முலா மட்டும் இந்த சம்முக்கு தெரிஞ்சாகணும். y இன்ட்டு x² + 1 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் எழுத போகிறேன் நான் x² + 2² x/2 அப்படியே எழுதிங்க. √(x² + a²) இது அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். x² + 2²னா 4 டேரெக்டாக எழுதிக்கிறேன் ப்ளஸ் a²/2 a²னா 2². அப்போ 2²/2 இங்கே வேணால் நீங்கள் 2² போட்டுங்க. அடுத்த ஸ்டெப் கூட சிம்பிளை பண்ணிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. logarithm of x plus கொஷின் அப்படியே எதை சொல்லிட்டேன், √(x² + 2² ப்ளஸ் சி. சம் இஸ் ஓவர். இதோட சம் க்ளோஸ் ஆகுது. எல்லாத்துலேயும் இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் கடைசியாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ளஸ் சி. அப்போ ஃபைனல் ஆன்சர் இஸ் y இன்ட்டு x² + 1 இஸ் ஈக்குவல் டு x/2 √(x² + 4ன்னு போட்டுக்கிறேன். இது 2² கேன்சல் ஆகிடும். 2² பண்ணால் 4 ஆகிடும். 4 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மேலே ஒரு 2 வந்துடும், வேறு ஒன்றும் கிடையாது. logarithm of x plus √(x² + 4 + c is your final answer. இப்போ கிட்டத்தட்ட இந்த சம் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இந்த சம்முக்கு வாங்க. x இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எங்கே இருக்குது பாருங்கள், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் y² தோருக்கு பாருங்கள், x இன்ட்டு y² q தோருக்கு பாருங்கள், q எங்கே இருக்குது, இதோ இருக்குது 10y² இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஒரு y² dy ப்ளஸ் c. அப்போது y² இன்டகிரேஷன் ஆஃப் 10 வெளியில் எடுத்துடுறேன், y² சேர்ந்தா y/4 dy ப்ளஸ் சி. அப்போ சம் முடிஞ்சு போச்சு. xy² இஸ் ஈக்குவல் டு 10 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மேலே ஒன்று கூட்டி கீழே ஒன்று போடணும். 4 கூட ஒன்று கூட்டினா 5/5 ப்ளஸ் சி. அவ்வளோதான் இன்டகிரேஷன். 5 டேபிள்ஸ் இதை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ரொம்ப கீழே வந்துட்டேன்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு போர்டு தெரியுதான்னு தெரியல எனக்கு. இங்கே போட்டு முடிச்சுக்கிறேன். xy² இஸ் ஈக்குவல் டு 2y/5 plus c is your final answer for this problem. இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது நமக்கு. இந்த ஒரு ப்ராப்ளம் போகிறதுக்கு மட்டும் UDV ஃபார்முலா நம்ம போட்டாகணும். ஏன்னா இல்லை 2 வேரியபிள்ஸ் வந்து போச்சு. இதுவும் எக்ஸ் பார்ட்டி, இதுவும் எக்ஸ் பார்ட்டி. இது வரைக்கும் நம்ம போட்ட சம்ஸ் எல்லாமே ஒரு பார்ட்டி தான் எக்ஸில் மாட்டுச்சு, ஒரு பார்ட்டி தான் எக்ஸில் மாட்டுச்சு, ஒரு பார்ட்டி தான் எக்ஸில் மாட்டுச்சு, நமக்கு ஒரு பார்ட்டி தான் ஒயில் மாட்டுச்சு. இங்கே 2 பார்ட்டி எக்ஸில் மாட்டிருக்குது. இதுக்கு மட்டும் 2 ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா போட வேண்டியதாக இருக்கும். இதில் UDV ஃபார்முலா போடணும். U என்றால் ஐலேட், ஐனா இன்வர்ஸ்,
லாகிரிதம், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, எக்ஸ்போனென்ஷியல். அப்போ பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் கிடையாது, லாகிரிதம் இல்லை, அல்ஜிப்ரா அது இருக்குது பாருங்கள். இதை தான் யூன்னு எடுத்துக்கணும். யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். மீந்ததெல்லாம் டிவின்னு எடுத்துக்கணும். வாட் இஸ் டிவி? sin x dx. sin x dx. அப்போ இந்த சம்ம மட்டும் நம்ம எந்த மெத்தடில் போட்டுனுக்கிறோம்? யூடிவி மெத்தடில் போட்டுனுக்கிறோம். அப்போ யூவை வந்துட்டிங்கனாலே இது ஃபுல்லாக டிஃபரன்சியேஷன் ஏரியா. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா du by dx is equal to 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் du is equal to dx. இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். u யாரோ அவனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், dv யாரோ அவனை இன்டெகிரேட் பண்ணணும். dv இன்டெகிரேட் பண்ணால் v, சைன் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? மைனஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். மைனஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். சைன் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க? udvன்னு லாக் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அப்போ அதோட ஃபார்முலா வந்து இதை பாருங்கள், uv மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் vdu. இதான் உங்களுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த சம் போட்டாகணும். அப்போ yx is equal to what is my u? u என்றால் x. what is my v என்றால் minus cos x dx. ரைட்டா? minus cos x dx. இது முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது minus integration of vdu. v என்றால் minus cos x dx minus cos x dx. அதுக்கு அடுத்தது du. இங்கே ஏன் dx போட்டேன்? இங்கே dx போடக்கூடாது. இன்டெகிரேட் பண்ணும்போது இன்டெகிரேஷன் ஆஃப் dv v தானே. sin x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ், அவ்வளோதான். அப்போ இங்கே dx வராது. ஏன்னா duலேருந்து தான் dx வரும். duலேருந்து dx. அப்போ இந்த பார்ட்டுக்கு மட்டும் udv ஃபார்முலா போட்டுருக்கிறோம். udv ஃபார்முலா uv மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் vdu. uவோடைய ஆன்சர் இதோருக்கு பாருங்கள், எக்ஸ் எழுதியாச்சு, மைனஸ் விக்கு பதில் மைனஸ் காஸ் எக்ஸ் எழுதியாச்சு. மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் vdu. v என்றால் மைனஸ் காஸ் எக்ஸ் dx. இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிக்கிறேன். இப்போ yx மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ். இங்கே ஏன் dx போட்டேன்? v என்றால் வெறும் காஸ் எக்ஸ் தான், dxலாம் வராது. இன்டெகிரேட் பண்ணும்போது வெறும் காஸ் எக்ஸ் தான் வரும். மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ். இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. இதான் உங்களுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஸ்டேஜ். இந்த சம்முடைய ஃபைனல் ஸ்டேஜ். அப்போது இந்த பார்ட்டு மட்டும் யூடிவியில் போடுற மாதிரி வரும் தேர்ட் சம்மில். மீதி சம்ஸ் எல்லாமே டைரெக்டாக வந்துடும். இந்த 5 சம்ஸையும் ஒரு குரூப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 22 நிமிஷம் ஆயிருக்குது நமக்கு. நான் சொன்னதையே திருப்பி உங்களுக்கு ரிப்பீட் பண்ணதுனால கொஞ்சம் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நீங்களே வீடியோ பார்த்துக்கிட்டே அப்படியே போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போடலாம். செகண்ட் டைம் போடும்போது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் குறையும். ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளார இந்த 5 சம்மை உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.